Hi guys, welcome to 10th Easy Pass channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் momentum of the force. ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ். The rotating or turning effect of a force about a fixed point or a fixed axis is called momentum of the force about that point or torque. அதாவது ஃபோர்ஸ்னால உருவாகிற ஒரு ரொட்டேட்டிங் எஃபெக்ட். ஓகேங்களா? அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட் வந்து மேபி ஆக்சிஸாக இருக்கலாம், இல்லை பாயிண்ட்டாக இருக்கலாம். ஆக்சிஸ்க்கு எக்ஸாம்பிளாக தான் நம்ம வந்து டோர் அதெல்லாம் சொல்லலாம். அண்ட் இப்போ வந்து பாயிண்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அந்த போல்டெல்லாம் நம்ம திருப்புவோம்ல ஸ்பேனர் வச்சு, அதை எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இட் இஸ் மெஷர்ட் பை த product of force and the perpendicular distance between the fixed point or the fixed axis and the line of action of the force. அதாவது இந்த மொமெண்டம் ஆஃப் ஃபோர்ஸை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்குற ஃபோர்ஸையும் அப்புறம் அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டுக்கும் நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் எந்த இடத்துல கொடுக்குறோமோ அதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸை ப்ராடக்ட் பண்ணால் நம்மளுக்கு வந்து மொமெண்டம் ஆஃப் த ஃபோர்ஸ் கிடைக்கும். இது வந்து வெக்டார் குவான்டிட்டி. டார்க் இஸ் அ வெக்டார் குவான்டிட்டி, அதாவது டைரக்ஷனும் இருக்கும் அண்ட் ஸ்பீடும் இருக்கும். And it is acting along the direction perpendicular to the plane containing the line of action of the force and the distance. Perpendicular planeல வந்து ஆக்ட் ஆகுது. ஓகேங்களா? SI யூனிட் பார்த்தீங்கன்னா நியூட்டன் மீட்டர். கப்பிள் அப்படின்னா என்ன? Two equal and unlike parallel forces applied simultaneously at two distinct points constitute a couple. கப்பிள்னா என்னென்னா, ஒரு டூ ஈக்குவல் அண்ட் அன்லைக் பேரலல் ஃபோர்ஸை வந்து சைமல்டேனியஸாக ரெண்டு வித்தியாசமான பாயிண்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. அப்போ வர ஒரு இதுதான் வந்து கப்பிள்னு சொல்கிறோம். த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த டூ ஃபோர்ஸ் டஸ் நாட் கோஇன்சைட். அதாவது அந்த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த டூ ஃபோர்ஸ் ரெண்டு இருக்குல்ல, ரெண்டு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம்ல, அது வந்து கோயின்சைட் ஆகாது. இட் டஸ் நாட் ப்ரொடியூஸ் எனி ட்ரான்ஸ்லேட்டரி மோஷன் சின்ஸ் த ரிசல்ட் இஸ் ஜீரோ. இது வந்து எந்த ட்ரான்ஸ்லேட்டரி மோஷனும் ப்ரொடியூஸ் பண்ணாது, ஏன்னா வந்து அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து ஜீரோ தான் இருக்கும். பட் அ கப்பிள் ரிசல்ட்ஸ் இன் காசஸ் த ரொட்டேஷன் ஆஃப் த பாடி. இது என்ன காஸ் பண்ணுன்னா, கப்பிள்னால் வர்றது என்னென்னா ஒரு ரொட்டேஷன் ஆஃப் த பாடி நடக்கும். இந்த ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் த கப்பிளை தான் நம்ம வந்து மொமெண்டம் ஆஃப் கப்பிள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கப்பிள்னால் வர ஒரு ரொட்டேட்டிங் எஃபெக்டை நம்ம மொமெண்டம் ஆஃப் கப்பிள்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. டேர்னிங் ஆஃப் டேப், வைண்டிங் ஆஃப், அன்வைண்டிங் ஆஃப் ஸ்க்ரூஸ், ஸ்பின்னிங் ஆஃப் டாப் எக்ஸெட்ரா. ஓகேங்களா? அதாவது டேப் டேர்ன் பண்ணுறோம்ல அது, இல்லைனா வந்து ஸ்க்ரூ வைண்டிங் பண்ணி அன்வைண்ட் பண்ணுறது, இல்லைனா வந்து டாப்னா பம்பரம்லாம் விடுறோம்ல, அதெல்லாம் வந்து எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. மொமெண்டம் ஆஃப் அ கப்பிள் இஸ் மெஷர்ட் பை த ப்ராடக்ட் ஆஃப் எனி ஒன் ஆஃப் த ஃபோர்ஸ் அண்ட் த பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் டூ ஃபோர்ஸ். த டேர்னிங் எஃபெக்ட் ஆஃப் அ கப்பிள் இஸ் மெஷர்ட் பை த மேக்னிடியூட் ஆஃப் இட்ஸ் மொமெண்ட். அதாவது மொமெண்டம் ஆஃப் கப்பிளுக்கும் கிட்டத்தட்ட சேம் ஃபார்முலா தான், ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸ். அப்போ வந்து நம்மளுக்கு மொமெண்டம் ஆஃப் கப்பிள் கிடைக்கும். இதோட யூனிட்டும் நியூட்டன் மீட்டர் தான். டைன் சென்டிமீட்டர் இன் சிஜிஎஸ் சிஸ்டம். பை கன்வென்ஷன் the direction of momentum of force or a couple is taken as positive. இப்போ வந்து ஒரு டைரக்ஷன் ஆஃப் மொமெண்டம் ஆஃப் கப்பிளாக இருக்கட்டும் இல்லை ஃபோர்ஸாக இருக்கட்டும், அதை நம்ம எப்போ பாசிட்டிவாக கன்சிடர் பண்ணுவோன்னா, அந்த பாடி வந்து ஆன்டி கிளாக் வைஸாக மூவ் ஆகும்போது. நெகட்டிவாக எப்போ கன்சிடர் பண்ணுவோன்னா, அது வந்து கிளாக் வைஸாக மூவ் ஆச்சுன்னா நம்ம நெகட்டிவாக கன்சிடர் பண்ணிப்போம். அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த டார்க் இதை நம்ம எங்கெல்லாம் அப்ளை பண்ணுறோம், நம்மளோட நார்மல் லைஃப்பில் எங்கெல்லாம் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கியர். ஓகேங்களா? A gear is a circular wheel with teeth around it trim. It helps to change the speed of rotation of wheel by changing the torque and helps to transmit power. இப்போ இந்த கியர் கார் அங்கெல்லாம் கியர் போடுறோம்ல, அந்த கியர்ஸ்க்கெலாம் வந்து இந்த டார்க் அந்த பிரின்சிபல் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் சீசா, இப்போ நம்ம நிறைய பார்க்குக்கெலாம் போயிருப்போம், அங்கே சீசா பார்த்துருப்போம். அந்த சீசாலையுமே இந்த டார்க் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்டியரிங், ஓகேங்களா, அதுலேயும் டார்க் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக்
principle of momentum. When a number of like or unlike parallel forces acting on a rigid body and the body is in equilibrium, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், ஈக்குவலிபிரியம். ஓகேங்களா, உங்கள் பிக்சர் கொஞ்சம் பார்க்குறதுக்கு வந்து ஈக்குவலாக இல்லாத மாதிரி இருக்கும், பட் ஈக்குவலிபிரியம் மீன்ஸ் நம்ம ஈக்குவல் அப்படின்றதான் அர்த்தம். அப்படி இருந்தால் the algebraic sum of the moment in a clockwise direction is equal to the algebraic sum of the moment in anti-clockwise direction. அதாவது நீங்கள் ஒரு லைக்கோ இல்லை அன்லைக் பேரலல் ஃபோர்ஸோ ஒரு பாடி மேலே அப்ளை பண்ணுறப்ப அந்த பாடி வந்து ஈக்குவலிபிரியமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் இருக்க மொமெண்டமும் கிளாக்வைஸில் இருக்க டைரக்ஷன் ஆஃப் அ மொமெண்டமும் ஈக்குவலாக இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. அதுதான் இன்னொரு மாதிரி சொல்கிறாங்க, அட் ஈக்குவலிபிரியமில் அந்த ஸ்டேட்டில் the algebraic sum of moment of all the individual force about any point is equal to 0. அதாவது மொத்தமாக நீங்கள் ஆன்டி கிளாக்வைஸையும் கிளாக்வைஸையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும்னா 0வாக இருக்கும் அப்படின்னு என்ன அதர் வேர்ட்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ஒன்று தான். இப்போ இந்த பிக்சரில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு அன்ஈக்குவலைஸ்டாக இருக்கும், பட் அங்கே வந்து ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்டில் இருந்தால் தான் இந்த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் அப்படின்றது வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபோர்ஸ் F1 ப்ரொடியூசஸ் அண்ட் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். F1 வந்து ஆன்டி கிளாக்வைஸ் மொமெண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அண்ட் ரொட்டேஷன் அட் அ டிஸ்டன்ஸ் சம் டிஸ்டன்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அண்ட் பிவோட்னா ஒன்றும் இல்லை, அந்த நடுவில் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குல்ல, அதுதான் பிவோட்னு சொல்லுவோம். சீசாலெல்லாம் கூட நடுவில் பார்த்துருக்கோம்ல, அதுதான் பிவோட். அண்ட் ஃபோர்ஸ் F2 ப்ரொடியூஸ் அ கிளாக்வைஸ் ரொட்டேஷன். F2 வந்து கிளாக்வைஸ் ரொட்டேஷன் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு, அது வந்து ஒரு சம் டிஸ்டன்ஸ், அதை வந்து D2ன்னு எடுத்திருக்காங்க. இதுதான் இந்த பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் கேன் பி ரிட்டன் அஸ். அதாவது நீங்கள் பிரின்சிபல் ஆஃப் மொமெண்ட் எப்படி சொல்லலாம்னா, கிளாக்வைஸ் டைரக்ஷனும் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனும் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு தான் ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. இப்போ மொமெண்ட்டுக்கு ஃபார்முலா தெரியும், ஓகே கரெக்ட் தானே? F இன்ட்டு டி, அதான் F1 இன்ட்டு D1 அண்ட் F2 இன்ட்டு D2. ஆன்டி கிளாக்வைஸ் அண்ட் கிளாக்வைஸ் ரெண்டுத்துக்கும் ஃபார்முலாவை தனித்தனியாக எழுதியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் ஈக்குவலைஸ்ட் எப்போ ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்டில் இருந்தால். இம்பல்ஸ் அப்படின்னா என்ன? அ லார்ஜ் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஃபார் அ வெரி ஷார்ட் இன்டர்வல். அதாவது ஒரு அதிகமான ஃபோர்ஸை ஒரு ரொம்ப குறைஞ்சபட்ச டைமில் வந்து கொடுக்கறத தான் வந்து இம்பல்சிவ் ஃபோர்ஸ்ன்னு சொல்கிறோம். இம்பல்ஸ் அப்படின்றத எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்னா, ஜே அப்படின்ற லெட்டரை வச்சு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஜே இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் டைம். ஓகேங்களா, இப்போ அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா, force is equal to change in momentum with time. ஓகேங்களா, இந்த நியூட்டன் செகண்ட் லாக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போட்டிருக்கேன், நீங்கள் போய் ரெஃபர் பண்ணிக்கலாம். அந்த சேஞ்ச் இன் மொமெண்டம்லேருந்து டிரைவ் பண்ணது F இன்ட்டு டி. இப்போ ஜேவையும் சேஞ்ச் இன் மொமெண்ட்டையும் ஈக்குவலைஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இம்பல்ஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு த மேக்னிடியூட் ஆஃப் சேஞ்ச் இன் மொமெண்டம். அதோட யூனிட் வந்து கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட்ஸ், அப்படி இல்லைனா நியூட்டன் செகண்ட். இந்த சேஞ்ச் இன் மொமெண்டம் வந்து ரெண்டு வகையில் வந்து அச்சீவ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிறைய அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை ஒரு ஷார்ட் பீரியடில் கொடுத்தாலோ, இல்லை ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸை லாங் பீரியடில் கொடுத்தோம் இந்த இம்பல்சிவ் ஃபோர்ஸை நம்ம அச்சீவ் பண்ணலாம், இல்லைனா சேஞ்ச் இன் மொமெண்டமை அச்சீவ் பண்ணலாம். அதுக்கு தான் ரெண்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆட்டோமொபைல்ஸ் ஆர் ஃபிட்டட் வித் ஸ்ப்ரிங்ஸ். அதாவது இப்போ வண்டி அந்த மாதிரி மிஷின்ஸ் அது மாதிரிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஸ்ப்ரிங் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது எதுக்குன்னா, நம்ம ஒரு அன்ஈவனான ஒரு ரோடில் வந்து நம்ம போகும்போது அந்த ஜர்க்கை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு வந்து அந்த ஸ்ப்ரிங் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஷாக் அப்சர்வராக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதையும் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. அண்டு கிரிக்கெட்டில் வந்து ஃபீல்டிங் பண்ணும்போது ஒரு பாலை பிடிக்கிறாரு, ஓகேங்களா, அங்கே வந்து என்னென்னா ஒரு ஸ்மால் ஃபோர்ஸை ரொம்ப நேரம் கொடுத்துருப்பார் அந்த பாலை கேட்ச் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா, இது வந்து அவரோட ஹேண்டில் வந்து ஒரு லெஸ் இம்பல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. அந்த பிக்சர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து இம்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகிருக்கு. இப்போ வந்து பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் வந்து நியூட்டன் செகண்ட் லா தேர்ட் லா யூஸ் பண்ணியிருப்பாங்க அதை டிரைவ் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம்.
there is no change in the linear momentum of the system of the bodies as long as no net external force act on them. ஒரு external force act ஆகிற வரைக்கும் அந்த linear momentumல எந்த ஒரு சேஞ்சும் இல்லை. இதுதான் principle of conservation of linear momentum. அதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இங்கே ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு 2 பாடி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. ஒன்றுத்துக்கு வந்து ஏன்னு கொடுத்துக்கலாம், இன்னொன்றுத்துக்கு வந்து பின்னு கொடுத்துக்கலாம். ஏ பார்த்தீங்கன்னா மாஸில் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஓகேங்களா. மாஸில் வந்து அதிகமாக இருக்குது அண்ட் பி கம்பேர் பண்ணும்போது. அதே மாதிரி இனிஷியல் வெலாசிட்டியும் ஏ வந்து u1 எடுத்துக்கலாம் அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் பின்னு பார்த்தீங்கன்னா u2ன்னு எடுத்துக்கலாம். அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி இருக்குது v1 v2. இதுக்கு நடுவில் ஒரு நடக்குது, என்னன்னா கொலிஷன்னா நத்திங் பட் ரெண்டும் முட்டிக்குதுங்க. இப்போ வந்து இதை வந்து எப்படி பிரிச்சுக்கலான்னா, கொலிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி, கொலிஷன் அப்போ அண்ட் கொலிஷன் நடந்த அப்புறம், இப்படி தான் நம்ம பிரிச்சுக்கிறோம். இப்போ இந்த ப்ரூஃபில் கொடுத்துருக்க மாதிரி படிக்கலாம். Let two body A and B having a masses m1 and m2, initial velocity u1 and u2 straight lineல போகுது. velocity of the first body வந்து ஹையாக இருக்குது, எதை விட, செகண்ட் பாடியை விட. during an interval of time t seconds. இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சிருக்கு, பாடி ஏவோட இனிஷியல் வெலாசிட்டி பியை விட அதிகமாக இருக்குது. சரிங்க, இப்போ ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஒரு ரெண்டு அத்லெட் ஓடுறாங்க. அதில் வந்து 2 பேரும் ஒரு சம் ஸ்பீடில் ஓடுறாங்க. இப்போ வந்து கொஞ்சம் பின்னாடி ஒரு அத்லெட் ஓடுறாரு அண்ட் முன்னாடி அந்த இன்னொரு அத்லெட் ஓடுறாரு. ஒரு அத்லெட்டுக்கு வந்து ஸ்பீட் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாரு. அந்த முன்னாடி போகிறாருல அந்த அத்லெட்டுமே ஒரு 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறாரு. அப்போ இவங்களுக்கு நடுவில் கொலிஷன் நடக்குமா, இல்லை 2 பேரும் மீட் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோவே. அவங்களோட ஸ்பீட் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் அவங்க 2 பேருமே மீட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுவே இன்னொரு கண்டிஷன் சொல்கிறேன் பாருங்கள். முன்னாடி ஓடுற அத்லெட் வந்து 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகிறாரு. ஆனால் பின்னாடி இருக்க அத்லெட்டோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கண்டிப்பாக 2 பேருக்கும் நடுவில் ஒரு மீட்டிங் இருக்கும், ஓகேங்களா. சேம் டைமாகவே இருந்தாலும் இவரோட ஸ்பீட் அதிகம். ஸோ இவர் வந்து முன்னாடி போகிற அத்லெட்டை கண்டிப்பாக ரீச் பண்ணுவார் ஒரு சர்டைன் பீரியடில். அதுதான் இங்கேயும் நடந்திருக்கு. 2 பாடி இருக்குதுன்னு சொன்னேன், ஏ அண்ட் பி. ஏவோட ஸ்பீட் அதிகமாக இருக்குது, பியோட ஸ்பீட் வந்து கம்மியாக இருக்குது ஏவை கம்பேர் பண்ணும்போது. அப்போ ஏ கண்டிப்பாக பின்னாடியே இருந்தாலுமே ஏவோட ஸ்பீட் அதிகமாக இருக்கிறதுனால பியை மீட் பண்ணி தான் ஆகணும். அதனால தான் இங்கே கொலிஷன் நடந்திருக்கு, ஓகேங்களா. இப்போ ஏ பாடி வந்து ஒரு ஃபோர்ஸை பி மேலே ஆக்ட் பண்ணியிருக்கோம் அண்ட் பி வந்து ஏ மேலே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ரெண்டுமே வந்து திருப்பி போக ஆரம்பிச்சிடும், ஓகேங்களா. அதுதான் இங்கே நடந்திருக்கு. இதை வச்சு தான் அந்த இம்பேக்ட் ஆஃப் போத் ஃபோர்ஸ், ஓகேங்களா, அதை வச்சு தான் இந்த டெரிவேஷன் வந்து இருக்க போகுது. இப்போ பார்க்கலாம் வாங்க. டியூரிங் அண்ட் டைம் ஆஃப் இன்டர்வல் t செகண்ட்ஸ் அண்ட் தே டென் டு ஹாவ் அ கொலிஷன். அதுதான் சொன்னேன், கொலிஷன் நடந்திருக்கும். பிகாஸ் வந்து இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ஏ வந்து அதிகம். ஆஃப்டர் த இம்பேக்ட் சொன்னேன்ல, பிஃபோர் த இம்பேக்ட் அண்ட் ஆஃப்டர் த இம்பேக்ட். ஆஃப்டர் த இம்பேக்ட் போத் ஆஃப் தெம் மூவ்ஸ் அலாங் த ஸ்ட்ரெயிட் லைன். கொலிஷன் நடந்த அப்புறமும் முட்டிக்கிச்சு, அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் போகுது. அப்போ வந்து வெலாசிட்டி, அதாவது ஃபைனல் வெலாசிட்டி, அப்போ வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிருக்கும் ரெண்டுத்துக்குமே கொலிஷன் நடந்ததுனால. அதை வந்து v1 அண்ட் v2 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோர்ஸ் ஆன் பாடி பி டியூ டு ஏ, ஓகேங்களா. பாடி பி மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. எதனால் ஆக்ட் ஆகிருக்குன்னா ஏனால் ஆக்ட் ஆகிருக்கு, ஓகேங்களா. அதனால் சும்மா மென்ஷன் பண்ணியிருக்காங்க எஃப்ஏ. எதனால் ஆக்ட் ஆகிருக்குன்றதுக்காக எஃப்ஏ போட்டிருக்காங்க. ஆனால் எதன் மேலே ஆக்ட் ஆகிருக்குன்னா பி. ஸோ அதனால் நம்ம வந்து அக்கார்டிங் டு செகண்ட் லா, நியூட்டன் செகண்ட் லா படி எம் வி மைனஸ் யூ பை டி, இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இங்கே எம் வந்து m2 அண்ட் வி வந்து v2 u2ன்னு எடுத்திருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆன் பாடி ஏ டியூ டு பி. அதில் வந்து இப்போ பினால் வந்த ஃபோர்ஸ்ன்றதுனால ரெப்ரசென்ட் பண்ணுறது எஃபின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எதன் மேலே ஆக்ட் ஆகிருக்கு, ஏ மேலே தான் ஆக்ட் ஆகிருக்கு ஆக்சுவலி, ஓகேங்களா. நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம், வந்து தப்பு கிடையாது. அங்கே வந்து m1 v1 u1 அப்படின்னு மென்ஷன் பண்ணி அதே நியூட்டன் செகண்ட் லாவை அப்ளை பண்ணியிருக்காங்க. டைம் சேஞ்ச் ஆகலை, ரெண்டுத்துக்குமே டைம் சேம் தான், ஓகேவா. இப்போ தேர்ட் லா அப்ளை பண்ணியிருக்காங்க. நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஆஃப் மோஷன் படி எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ஈக்குவல் ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ். அப்போ எல்லா ஆக்ஷனுக்குமே ஒரு ஆப்போசிட் ஈக்குவல் ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அதனால் இங்கே எஃப்பி இஸ் ஈக்குவல் டு
மைனஸ் எஃப்ஏன்னு எடுத்திருக்காங்க. ரெண்டுத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணி நம்ம வந்து v எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுறோம் அண்ட் u எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போய் ஈக்குவலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ கிடைச்ச இந்த ஃபார்முலா தான் m1v1 plus m2v2 is equal to m1u1 plus m2u2. The above equation conforms in the absence of an external force. The algebraic sum of the momentum after collision is numerically equal to the sum of momentum before the collision. அதாவது இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் எதுவும் அப்ளை ஆகலை அப்படின்னா கொலிஷனுக்கு முன்னாடி இருந்த மொமெண்டமும் ஆஃப்டர் கொலிஷன் அப்புறம் வந்த மொமெண்டமும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.